21/5/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணிக்கு உள்ளது பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்க்குறதுக்கு முன்னாடி 20ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பார்ப்போம். 20ஆம் தேதி பாருங்கள், 1 மணி 6 மணி 8 மணிக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 4 2 கொடுத்துருக்குறோம். இதுதான் மெயின். சரிங்களா? இது வந்து அதுக்கு உண்டான பவர் நம்பர் கொடுத்துருக்குறேன். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த பவர் நம்பர் 2D 3D எடுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதிலேருந்து இந்த 6 நம்பரை வச்சு இதுலேருந்து எடுக்கிறேன். 5க்கு பவர் 0, 4க்கு பவர் 9, 2க்கு பவர் 7. சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? நீங்களும் இதை கணிச்சு நீங்களும் கெஸ்ஸிங் பண்ணலாம். சரிங்களா? நான் கொடுக்குறது மட்டும் ஒரு சப்போர்ட்டுக்கு தான். நீங்களும் எடுத்தால் ஃபுல் வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நேற்று நம்ம 20ஆம் தேதி கொடுத்து இன்றைக்கி எப்படி வின்னிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? எத்தனை போர்டு பாஸ் ஆகிருக்கு இந்த 5 4 2ங்கிற நம்பருங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? நம்மளுக்கு பாருங்கள், 1 மணிக்கு 2ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 1 மணிக்கு 2ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இது பவர் நம்பர் 9 வந்திருக்குது. சரிங்களா? பவர் நம்பர் நம்மளுக்கு கிடையாது, ஆல் போர்டுங்கிறது மேலே இருக்கிறது தான். அதேமாதிரி 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 7 5 0. சரிங்களா? நமக்கு 5 ஒரு போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 5 ஒரு போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், 6 மணிக்கு 4 1 3. சரிங்களா? நமக்கு 4ங்கிறது அதில் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? மொத்தம் 3 போர்டு நமக்கு பாஸ் தான். 1 மணிக்கு 2 பாஸு, 6 மணிக்கு 5 பாஸு, 8 மணிக்கு 4 பாஸ். சரிங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2D 3Dன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொல்லி தான் கொடுத்துருப்போம். ஒரு செட்டு எப்பவும் வச்சா ரொட்டேட் பண்ணி வைக்க சொல்லி 0 7ன்னு வச்சா 7 0ன்னு வைங்கன்னு சொல்லியிருப்பேன். நேற்று வீடியோ கூட பாருங்கள், சொல்லி தான் கொடுத்துருப்பேன். அந்த 7 0ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி 5 7ன்னு வச்சாலும் ரொட்டேட் பண்ணி தான் வைக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 7 5 அதுக்கும் ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 2 செட்டு நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஏன்னா எல்லாமே திருப்பி கொடுத்தா நிறைய செட் ஆகிடும். நான் வைக்கும்போது ஒரு செட்டு 2 செட்டை நீங்கள் வச்சிங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணி வைங்க. ஏபி ஏசி தான் மெயின் டார்கெட்டு. அதே மாதிரி சொல்லி தான் நேற்று வீடியோ கூட பாருங்கள், மிஸ் ஆனால் பிசிக்கு போகும். அதே மாதிரி 7 5 ஏபிக்கு வந்திருக்குது, 0 7 7 0 பிசிக்கு போயிருக்கு. சரிங்களா? நம்ம பாக்ஸுன்னு சொல்லி தான் கொடுத்தோம். ஆனால் நமக்கு வந்து இந்த 6 செட்டில் எது போட்டாலும் பாக்ஸாக போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். நமக்கு டைரெக்டாகவே இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. 9 5 0ங்கிற நம்பர். ஆனால் 7 நம்ம கொடுக்கல. சரிங்களா? 9 தான் கொடுத்துருக்கோம். ஆனால் 7 தான் ஃபஸ்ட்டு எழுதுனேன். ஆனால் அதுக்கப்புறம் 9 மாற்றிட்டேன் இதை. ஆனால் அந்த 7 மட்டும் வச்சுருந்தோம்னா அழகான ஒரு 750 ஃபுல் வின்னிங். சரிங்களா? நேற்று 7 தான் போட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை 9 மாற்றினேன் நான். சரி 950ன்னு வந்தால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றினேன். ஆனால் இல்லை, அது முதல் நம்பர் எழுதுனதே கரெக்டாக 750 வந்திருக்குது. சரிங்களா? 50ங்கிறது பிசியில் வந்திருக்குது. சரிங்களா? சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்ப்போம். அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு வந்து சேரும், நோட்டிஃபிகேஷன் வந்துடும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 8610575149. சரிங்களா? இந்த நம்பரானது உங்களுக்கு டிக்கெட் போடுறதுக்கு மட்டும்தான். சரிங்களா? இதில் கெஸ்ஸிங் கிடையாது. கெஸ்ஸிங் வீடியோவிலே பாருங்கள். டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க KL 3 மணி ஷோக்கும் 1 மணி டியர் 6 மணி டியர் 8 மணி டியர் டிக்கெட் புக்கிங் எடுக்கிறோம். சரிங்களா? டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க டியர் KL விளையாடுறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோவிலே பாருங்கள், வீடியோங்களே நீங்களே கணிச்சு எடுக்கலாம். சரிங்களா? நம்ம சொல்லி கொடுப்போம். ஆனால் இங்கே கெஸ்ஸிங் கேட்காதீங்க. ஏன்னா எல்லாமே ஒரு கணிப்பு தான், எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. சரிங்களா? அப்புறம் கால் பண்ணி கேட்டால் மட்டும் நான் உறுதியாக என்ன நம்பர் சொல்கிறது, இதிலே பாருங்கள். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 1 மணி 6 மணி 8 மணிக்கு. சரிங்களா? எல்லாமே ஒரு கணிப்பு தான். சரிங்களா? 8 9 6 மெயின் டார்கெட் நாளைக்கு. சரிங்களா? நான் கொடுக்குறது 8 9 6 நாளைக்கு மெயின் டார்கெட். சரிங்களா? அதில் இருந்து 8க்கு 3 9க்கு 4 6 1 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 9 6 தான். சரிங்களா? நாளைக்கு டார்கெட் 3 ஷோக்கும் சேர்த்து சொல்கிறேன். இது பவர் நம்பர். சரிங்களா? இது ABBC எடுக்கிறதுக்கு 3 டிஜிட்டலுக்கு யூஸ் பண்ணுறோம். நாளைக்கு இதுலேருந்து எத்தனை போர்டு வருதுங்கிறத தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் ஒரு போர்டாக எடுத்துக்கலாம், இல்லை 2 8 9 எடுத்துக்கலாம், இல்லை 9 6ன்னு கூட எடுத்து விளையாடலாம். அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு விளையாடுங்க. சரிங்களா? 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 89 86 96 34 31 41 36 81 91. சரிங்களா? ABACக்கு தான் மெயின் டார்கெட். மிஸ் ஆனால் பிசிக்கு போகும். அதேமாதிரி ஒரு செட்டு போட்டால் ரொட்டேட் பண்ணி போடுங்க. 89ன்னு போட்டால் 98, 86ன்னு போட்டால் 68, 31ன்னு போட்டால் 13, 81ன்னு போட்டால் 18. சரிங்களா? இதில் இருக்க எல்லா செட்டும் அப்படி தான். சரிங்களா? ரொட்டேட் பண்ணி மேலே போட்டுக்கோங்க. அப்போ தான் வின்னிங் கண்டிப்பாக வரும். சரிங்களா? நம்ம ஒரு பேட்டர்னில் எடுக்கணும்னா அதை ரொட்டேட் பண்ணி அடிப்பாங்க. அதனால் ஏதாவது ஒரு போர்டுக்கு வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு செட்டை 2 செட்டை 3 செட்டை பாஸ் ஆகலாம்.
பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பர். சரிங்களா? என்னுடைய கணிப்பை மட்டும் நான் கொடுக்குறேன். 3Dயை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாக்ஸு தான். பாக்ஸ் போட விருப்பம் இருக்கவங்க பாக்ஸ் போடுங்க. இல்லைன்னா மாற்றி மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா டேரெக்டாக அப்படியே உங்களுக்கு கணிப்பில் இப்படி வரும்னு தோணுச்சுன்னா அதை அப்படியே வச்சு ப்ளே பண்ணிடுங்க. சரிங்களா? இல்லை மாற்றி மாற்றி வச்சு இல்லை இந்த நம்பர் இங்கே வருது இந்த நம்பர் அங்கே வருதுன்னா நீங்கள் அதை மாற்றி கூட வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? என்னுடைய கணிப்பில் நான் கொடுக்குறேன். ஆனால் பாக்ஸாக தான் கொடுக்குறேன். சரிங்களா? நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். என்னுடைய கணிப்பை கொடுக்குறேன். உங்களுடைய கணிப்பு வருத நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதேமாதிரி இது டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக சேனலாக தான் நம்மளுக்கு இருக்கும். உங்களுக்கு ஒரு யூஸிங்காக தான் இருக்கும். பாருங்கள். கெஸ்ஸிங் நீங்களே எடுக்கலாம். இந்த நம்பர்லேருந்து நான் டெய்லி சொல்லி கொடுக்குறேன். டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு புரிதல் வரும். நீங்களும் அதை கணிச்சு எடுத்து வைக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கலாம்.